ஹலோ மக்களே, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். எல்ஜி வாஷிங் மிஷினோட அன்பாக்சிங் வீடியோ. இது அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷர் ப்ளஸ் ட்ரையர். ட்ரையர்னால் நார்மல் ட்ரையரில் 100% ட்ரையர். இதில் ட்ரை பண்ணி வர கிளாத்ஸ் வந்து நம்ம நார்மலாக எடுத்து உடுத்திக்கலாம். அந்தளவுக்கு ட்ரை ஆகிடும். இதை நாங்கள் எங்கே வாங்கியிருந்தோம்னா, ரிலையன்ஸ் டிஜிட்டலில் ஃபீனிக்ஸ் மாலில் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 54,000. இப்போ இவர் கையில் இருக்கிறதுல அந்த ஷீட்டு பேர் வந்து ரேட் ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மிஷினை வந்து அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக நம்ம இன்செக்ட்ஸ் இல்லைனா வந்து எலி வந்து உள்ளார போயிடும் அப்படின்றதுக்காக ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து சைடில் படுக்க போட்டுட்டு அந்த அடியில் வந்து அந்த ரேட் ப்ரொடெக்டரை வச்சு அவர் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவார். 4 சைடும் வந்து ஸ்க்ரூவை வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வாஷிங் மிஷினோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மொபைல் ஆப் மூலியமாகவும் நம்ம வந்து இந்த வாஷிங் மிஷினை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிவிட்டு அது எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்டு முக்கியமானது ஒன்று என்னென்னா, இந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒய்ஃபை இருக்கணும். இது நார்மல் நம்மளோட மொபைல் இன்டர்நெட்லாம் வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக ஒய்ஃபையில் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து இன்னொருத்தவங்களோட ஒய்ஃபையில் ஹாட்ஸ்பாட்டை வந்து ஷேர் பண்ண சொல்லி அது மூலயமா கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இதை வந்து நம்ம மொபைல் மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். மொபைல் மூலியம் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இல்லை, நார்மலாக நம்ம மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். இன் அடிஷன் டு தட் வந்து நம்ம மொபைல் மூலிமா ட்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் இருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸ்ன்றதுனால நாங்கள் போர் வாட்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால மிஷின்ஸ் அண்ட் கிளாத்ஸ் டேமேஜ் ஆகும் அப்படின்றதுக்காக வாட்டர் சாஃப்ட்னர் இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு நாங்கள் ஏற்கனவே 2 வாட்டர் சாஃப்ட்னர் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை தான் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக எதுவுமே வந்து மேட்ச் ஆகவே இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா, அவரே வந்து ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் வந்து எடுத்துக்கிட்டு வந்திருந்தார். ஸோ அது வந்து கரெக்டாக அந்த எல்ஜிக்கு வந்து சூட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் அவர்கிட்டேருந்து அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அது 800 ருபீஸ் கிட்டே இருக்கும். ஸோ அந்த வாட்டர் சாஃப்ட்னரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டோம். நாங்கள் வாங்கின வாட்டர் சாஃப்ட்னர் வந்து வீட்டில் இருக்கிற பாத்ரூமில் இருக்கிற 2 பைப்புக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா, நம்மளுக்கு வந்து முடி கொட்டுறது, இல்லை நம்ம கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது, மிஷின்ஸ் வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மிஷின்ஸ்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்க, ஷிஃப்ட் பண்ணுறப்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து இப்போ 4 சைடும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பிளாஸ்டிக்கை நாபை வச்சு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறப்ப நம்ம எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்ம அழகாக வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து இங்கே இன்ஸ்டாலேஷனுக்கு வந்த பர்சன் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாகவே பண்ணியிருந்தாங்க. நாங்களே வந்து இதுக்கும் எந்த ஒரு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்த பர்சன்ஸும் இந்த மாதிரினா வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. அவர் தான் வந்து இப்போ வாஷிங் மிஷினுக்கு வந்தவர் தான் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டாக வந்து அதை எப்படி மொபைலோட கனெக்ட் பண்ணி அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களுக்கு வந்து தெளிவாக வந்து எங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம பின்னாடி வந்து நம்ம இந்த வாஷிங் மிஷினோட இன்லெட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு நாபு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த நாபு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு அந்த யூஸ்வலாக நம்ம வந்து அந்த பைப்போட சொருவிடுவோம். பட் இந்த நாபு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நாப் மூலயமா நம்ம ஆன் அண்ட் ஆஃபை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து நாங்கள் அவர்கிட்டேருந்தே வாங்கணுன்ட்டு, அதுதான் இது. ஸோ இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து எல்ஜிக்கு சூட் ஆச்சு. ஸோ இது வந்து அவரே வச்சுருந்தார். ஸோ இதை வந்து அவர்கிட்டேருந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து தண்ணி இன்லெட் வந்து உள்ளார போகுதில்ல, அந்த இன்லெட்டுக்கு உள்ளார வர இடத்துல இந்த வாட்டர் சாஃப்ட்னரை வந்து நாங்கள் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ உள்ளார வர்றப்போ இந்த வாட்டர் சாஃப்ட்னர் தண்ணி உள்ளார போய் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்பின் பண்ணுறதுக்கோ வந்து தண்ணியெல்லாம் வந்து அது யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவை தான் பார்க்குறீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, அந்த பைப்போட ஒரு சைடு வந்து அந்த வாட்டர் சாஃப்ட்னரோட இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து எங்கே பண்ணிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி உள்ளார வர இடத்துல வந்து பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவரே காமிப்பார் பாருங்கள், எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படி ஆன் அண்ட் ஆஃப், எப்படி வந்து இது வந்து லூஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பார் பாருங்கள். அந்த நாப் மாதிரி தான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளார வந்துடும். அதை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதாங்க இது.
இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறது, அதை வந்து எப்படி மொபைல் ஆப் கூட வந்து சிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அண்ட் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் கிளாத்ஸ் உள்ளார போட்டாலும் நம்ம வந்து அது வந்து மிக்சட் ஃபேப்ரிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை சூஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து நம்மளுக்கு என்ன ஃபேப்ரிக் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றது சூஸ் பண்ணிவிட்டு அதுவே வந்து செட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஸ்க்ரூலாம் டைட் பண்ணார். ஏன்னா மிஷின் வந்து ஸ்பின் ஆகுறப்ப ஆடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகனா வந்து இந்த அடியில் இருக்கிற ஸ்க்ரூலாம் வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் டைட் பண்ணாங்க. இதில் வந்து சுத்தமாக நாய்ஸே வந்து எதுவுமே வரவே இல்லை. இந்த மிஷின் நாங்கள் யூஸ் பண்ணப்போ சுத்தமாக நாய்ஸே வந்து ஓடுறதும் வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை. மிஷின் ஓடுதா அப்படின்ற அளவுக்கு தெரியவே இல்லை. அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டெமோவை பார்ப்போம். ஸோ வந்து இப்போ திங்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு எல்ஜி ஆப்பு, அதை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னால் அக்ரி பண்ணிவிட்டு நம்ம வந்து சைன் அப் பண்ணிடணும். நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணணும். இப்போ நீங்கள் பேரலாக பார்க்கலாம். நீங்கள் வந்து அவர் வந்து எப்படி வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக கொடுத்து சைன் அப் பண்ணுறோம். ஓடிபியெல்லாம் வரும். ஸோ ஓடிபியெல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்ஜி வாஷிங் மிஷின்லேயே ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிவைஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிவைஸ் ஆட் பண்ணால் மட்டுமே தான் நம்மளோட வாஷிங் மிஷினும் நம்ம மொபைல் ஆப்பும் வந்து சிங்க் ஆகும். இல்லைனா வந்து இந்த மொபைல் ஆப்புக்கு எந்த டிவைஸுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து ரெண்டுத்தையும் வந்து சிங்க் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு முக்கியமானது வந்து நான் என்ன சொன்னேன்னா முன்னாடி நான் சொன்னது தான். இந்த இதுக்கு வந்து முக்கியமானது நம்மளுக்கு வந்து வேண்டியது வைஃபை வேணும். நார்மல் மொபைல் இன்டர்நெட் அந்த மாதிரி இதில்னா வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ மொபைல் வைஃபை கனெக்ட் ஆகுது. ஸோ வீட்டில் வைஃபை கண்டிப்பாக வேணும். நாங்கள் வந்து அவரோட ஹாட்ஸ்பாட்லேருந்து ஷேர் பண்ணி நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இது வந்து அவரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்னால் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து காட்டனு, மிக்சட் ஃபேப்ரிக்கு, டர்போ வாஷு அந்த மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷ் ப்ளஸ் ட்ரை. ஸோ வாஷ் ப்ளஸ் ட்ரைன்னு கொடுத்தா மட்டுமே தான் அது வந்து ரெண்டுமே பண்ணும். அண்ட் இதனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வாஷ் பண்ணுறது வந்து 7 kgs, வாஷ் பண்ணுறது வந்து 9 kgs அண்டு ட்ரை பண்ணுறது வந்து 7 kgs. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணுறது மட்டுமேனா நீங்கள் வந்து 9 kgsக்கு வந்து கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா எனக்கு வந்து ட்ரையும் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே 9 kgs யூஸ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வந்து 7 kgs கிளாத் மட்டும் தான் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது ஒன்று மட்டும் தான் நம்ம வந்து காஷியஸாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து எல்லாமே நார்மல் தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போகிறதுனால உங்களுக்கு பிளிங்க் ஆகுது அந்த இடத்துல. பட் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இதை ஆப்ரேட் பண்ணுறப்ப வந்து நார்மலாக வந்து எல்லா டிஜிட்டலில் எல்லாமே வந்து டெம்பரேச்சர்லேருந்து எவ்வளோ டெம்பரேச்சரு எவ்வளோ மினிட்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சூஸ் பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது, நல்லாவே டிஸ்பிளே ஆகுது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். நாங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து எங்களோட மொபைல் ஆப்பையும் அண்ட் வாஷிங் மிஷினையும் நாங்கள் வந்து சிங்க் பண்ணிட்டோம். அண்டு வந்து இதில் வந்து சைல்டு லாக்கும் இருக்குது. ஸோ வந்து சில்ட்ரன்ஸ்க்காக வந்து நம்ம டச் பண்ணி வேறு எதாவது ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக சைல்டு லாக் இருக்குது. ஸோ சைல்டு லாக் மூலிமா நம்ம ப்ரொடெக்டும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சுடு தண்ணி வந்து டெம்பரேச்சர்லேருந்து எவ்வளோ டெம்பரேச்சருக்கு சுடு தண்ணி வேணும்ன்ற டெம்பரேச்சர்னு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வெறும் வாஷ் மட்டும் தான் வேணும், ஸ்பின் மட்டும் தான் பண்ணணும், ரின்ஸ் மட்டும் தான் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நம்ம அப்பப்போ வந்து கிளாத்தை மட்டும் உள்ளாரம் போட்டுட்டு நம்ம மொபைல் மேப் மூலியமாகவே நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது எரர் கோடு இருந்துச்சுன்னா அந்த எரர் கோடை நம்ம வந்து திரும்பி டெக்னீஷியனாக கூப்பிட்டு வந்து என்ன இஷ்யூஸ்ன்னு அப்படின்னா பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதில் இருக்கிற எரர் கோடு மூலியமாகவே இல்லை அந்த மொபைல் ஆப்பில் இருக்கிற எரர் கோடு மூலியமாகவே நம்ம வந்து அந்த டெக்னீஷியன்ட்டு சொன்னோன்னா அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம அந்த மொபைல் ஆப் மூலியமாகவே நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஈஸியான ஸ்டெப்பு. அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்கிறதுனால நம்ம நார்மல் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கிற வாஷிங் மிஷினாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல யூஸும் இருக்குது. நம்மளுக்கு வந்து நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதுனால நல்லா மழை பெய்யுன்றதுனால இந்த மாதிரி ட்ரையர் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அந்த பாட்டமில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டஸ்ட்டு கலெக்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.